உங்க புள்ள முன்னாள் அமைச்சரா இருந்தவரு, உங்க பேரன் சேது இப்ப எம்எல்ஏவா இருக்கிறாரு. இந்த வீட்டுல நம்ம ஃபங்க்ஷன் வந்து சிம்பிளா நடத்தினா வெளியே பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? பட்ஜெட்ன்ற பேர்ல இவளுங்க பண்ற அமக்கலத்தை பாத்தியா? இதுல எவ்வளவு கமிஷன் அடிக்க போறாளுங்கன்னே தெரியல. உங்களால முடியாதுன்னா சொல்லிடுங்க, மொத்த செலவையும் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க ஓசியா வந்து காது குத்திட்டு போறதுன்னா போயிருங்க. அவங்க பீரோவை திறந்து உள்ள இருந்த ஒரு தங்க வளையல் எடுத்துட்டு வந்து, இந்தாங்க, இதை கொண்டு போய் நீங்க அடகு வைங்க, இல்ல வித்து தொலைங்க. இதுல எவ்வளவு பணம் வருதோ அதை முன் பணமா வச்சுக்கோங்க, மீதி எவ்வளவுன்னு சொல்லுங்க, அந்த பணத்தை நான் ஃபங்க்ஷனுக்கு வரும்போது கொடுத்துட்றேன். போயிட்டு வீட்டுக்கு வெளியே நின்று, ஏ ஈஸ்வரி நீ வெளியே வாடி அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. அங்க தமிழ்ச்செல்வியால பணத்தை புரட்ட முடியாதுன்னு தெரியும். இங்க 15 லட்சம் ரூபாய் பட்ஜெட் போட்டதும் இல்லாம ஆள் வேற விட்டு அமைச்சிருக்க வீட்டுக்கு. அடுத்த கச்சேரியை ஈஸ்வரி ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த காது குத்து ஃபங்க்ஷனுக்கு மிகப்பெரிய செலவு இழுத்து தமிழ்ச்செல்விக்கு கஷ்டத்தை கொடுக்கணுன்றதுக்காக சண்டை மேளம் இருக்கிற எல்லா மேளத்தையும் வைக்கிறாங்க. அது இல்லாம ஒரு 50 கெடா மாதிரி வெட்டுறாங்க. எல்லாரும் தங்கத்துல தான் தோடு எடுப்பாங்க. தமிழ்ச்செல்விக்கு கஷ்டத்தை கொடுக்கணுன்றதுக்காகவே அவங்க வைரத்துல தோடு எடுக்கணும்னு எடுக்கிறாங்க. இந்த மாதிரி தமிழ்ச்செல்வியை எப்படியாச்சும் பழி வாங்கணுன்ற நோக்கத்துல பட்ஜெட்டை ஒரு 15 லட்சம் ரூபாய்க்கு மேல இழுத்து விட்டுறாங்க. இதுல பஞ்சாயத்துல தமிழ்ச்செல்வி பாதி காசு நான் தரேன்னு ஒத்துக்கிட்டதுனால வேணும்ட்டே இந்த பட்ஜெட்டை இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதையும் போயிட்டு ஈஸ்வரி வீட்டுல இருக்கிற ராஜாங்கம், மோகனா, சேது எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, இங்க பாரு மாமா, இது நம்ம வீட்டு பேர பிள்ளைங்களுக்கு நடக்கிற முதல் ஃபங்க்ஷனு. அதனால இந்த ஃபங்க்ஷனை ரொம்ப கிராண்டா பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதனால இதுக்காக ஒரு பட்ஜெட்டை போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்தாங்க, இதை நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வந்து ராஜாங்கத்துக்கிட்ட அந்த பட்ஜெட் எடுத்து கொடுக்குறாங்க ஈஸ்வரி. அந்த பட்ஜெட்டை பார்த்த ராஜாங்கம், இது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கு, சரி இருந்தாலும் சேதுகிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேதுகிட்ட இருந்தா, சேது இந்த பட்ஜெட்டை பாரு, இந்த பட்ஜெட் ஓகேனா சொல்லு, நம்ம அதை முடிவு பண்ணி எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சேதுகிட்ட ராஜாங்கம் கொடுக்குறாரு. சேதுவும் அதை வாங்கி பாக்குறாரு. என்ன சின்னமா, மிகப்பெரிய பட்ஜெட்டா இருக்கு, இது பண்ணலாமா இல்ல எப்படின்னு சொல்லி அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உடனே அந்த பக்கம் சித்து வந்து, என்ன சேது, நம்ம மீனாட்சிக்காக இதை கூட பண்ண மாட்டியா அப்படின்ற மாதிரி அங்க சேதுவை ஏத்தி விடுறாங்க. ஏன்னா சேது மீனாட்சி பேரை சொன்னாலே எவ்வளவு நாள செலவு பண்ணுவாருன்றது சித்துவுக்கு நல்லாவே தெரியுது. அதனால மீனாட்சி பேரை யூஸ் பண்ணி, ஏன் ஃபர்ஸ்ட் நடத்துறோம், இந்த ஃபங்க்ஷனுக்கு மீனாட்சிக்கு நீ கிராண்டா பண்ண மாட்டியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உடனே சேது, ஆமாப்பா, இது நம்ம வீட்டுல நம்ம குழந்தைங்களுக்கு நடக்கிற முதல் ஃபங்க்ஷனு, அதனால இதை கிராண்டாவே பண்ணிடலாம்ப்பா, இது ஈஸ்வரி சின்னம்மா கொடுத்த பட்ஜெட் ஓகே தான்ப்பா அப்படின்ற மாதிரி வந்து சேது சொல்றாரு. சரி ஓகே சேது அப்படின்ற மாதிரி வந்து ராஜாங்கம் சொல்றாரு. உடனே மோகனா அந்த பக்கம் இருந்து, என்னங்க எனக்கு ஒரு விஷயம் தோணுது, இந்த பட்ஜெட்டை இவ்வளோ பெருசா பண்ண வேண்டாம்னு எனக்கு தோணுது. அங்க தமிழ்ச்செல்வியும் பாதி அமௌண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கா, அதனால அவங்களாலையும் இந்த பணத்தை புரட்ட முடியுமான்னு பார்த்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி செலவு பண்ணா நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி இங்க மோகனா சொல்றாங்க. உடனே அந்த பக்கம் ஈஸ்வரிக்கு சித்ராவுக்கும் எரியுது, என்ன இவ நம்ம பட்ஜெட்டை ஏத்தி விடலான்னு பார்த்தா இவன் மைண்டை மாத்திருவா போலியே அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் யோசிக்கிறாங்க. உடனே அதுக்கு ராஜாங்கம், ஆமா ஈஸ்வரி, இங்க நம்ம கிட்ட காசு இருக்கு, நிறைய செலவு பண்ணலாம், ஆனா அங்க தமிழ்ச்செல்வியும் பாதி அமௌண்ட் கொடுக்கறதா ஒத்துக்கிட்டு போயிருக்கா, அதனால அவங்களாலையும் கொடுக்க முடியுமான்னு நம்ம யோசிச்சு பண்ணணும் இல்லையா, அதனால வந்து அப்படின்ற மாதிரி ராஜாங்க பேசுறாரு. அதை நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க மாமா, நான் போய் வேணா தமிழ்ச்செல்வி கிட்ட பேசிடுறேன், அவங்களால முடிஞ்சதை அவங்க கொடுக்கட்டும், மற்ற செலவு எல்லாத்தையும் நம்ம ஏத்து பண்ணிடலாமே அப்படின்ற மாதிரி இங்க வந்து ஈஸ்வரி சொல்றாங்க. அதுக்கு ராஜாங்கம் வந்து, அது ஓகே, ஆனா இதுக்கு தமிழ்ச்செல்வி ஒத்துக்கணுமே அப்படின்ற மாதிரி வந்து ராஜாங்கம் சொல்றாரு. உடனே சேதுபதி, ஆமாப்பா, நம்ம முன்னாடி வந்து பெரிய பெரிய செலவெல்லாம் நம்ம எடுத்து பண்ணிடலாம், சின்ன சின்ன செலவெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டோம்ப்பா, அவங்க சத்துக்கு என்ன முடியுதோ அதை கொடுக்கட்டும், நம்மளும் சந்தோஷமா இந்த ஃபங்க்ஷனை கிராண்டாவே பண்ணிட்டு போயிடலாமேப்பா அப்படின்ற மாதிரி வந்து சேது சொல்றாரு. சரியா, உன் விருப்பம் ஏதோ அப்படியே பண்ணலாம். சரிமா ஈஸ்வரி, நீ தமிழ்ச்செல்வி கிட்ட பேசுறதுனா எங்களுக்கு ஓகே தான், நீ பேசி முடிவு பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி வந்து ராஜாங்கம் சொல்றாரு. உடனே இந்த பக்கம் ஈஸ்வரி, ஓகே மாமா, நாங்க பாத்துக்கிறோம் மாமா எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே ஈஸ்வரி வந்து சேதுகிட்ட, சேது, இந்த கொடுக்க வேண்டியவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் முன்பணம் கொடுக்க வேண்டி இருக்கு, அதனால பணம் கொஞ்சம் ரெடி பண்ணி தரியா அப்படின்ற மாதிரி வந்து ஈஸ்வரி கேக்குறாங்க. உடனே சேதுவும், ஓகே சின்னம்மா, நான் பணத்தை ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன், அதுக்கப்புறம் வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சேது சொல்லிட்டு, சரிப்பா நான் வெளியே கிளம்புறேன், கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி சேது கிளம்பி வெளியே போறாரு. இந்த பக்கம் ராஜாங்கமும் எந்திரிச்சு உள்ள போறாரு. அந்த பக்கம் ஈஸ்வரியும் சித்ராவும், அப்பா நம்ம போட்ட பிளான் ஓகே ஆயிடுச்சு, இப்ப நம்ம தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு போயிட்டு ஒரு கச்சேரியை வச்சுக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி வந்து ஈஸ்வரியும் சித்ராவும் கிளம்பி போறாங்க. உடனே இந்த பக்கம் சாவித்திரியும், இங்க பாரு, பட்ஜெட்ன்ற பேர்ல இவளுங்க பண்ற அமக்கலத்தை பாத்தியா, இதுல எவ்வளவு கமிஷன் அடிக்க போறாளுங்கன்னே தெரியல அப்படின்ற மாதிரி இங்க சாவித்திரியும் பேசிக்கிறாங்க. அங்க ஈஸ்வரி கிளம்பி தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு போறாங்க. ஏ தமிழ்ச்செல்வி வெளியே வா அப்படின்ற மாதிரி அங்க போய் கூப்பிடுறாங்க. அங்க அம்மாச்சி வந்துட்டு, ஏய் நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. இல்லத்த, இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு எவ்வளவு ஆகுதுன்னு சொல்லி பட்ஜெட்டை கொடுத்துட்டு போயிடலாம்னு சொல்லி தான் வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே தமிழ்ச்செல்வி வெளியே வந்து பாக்குறாங்க. இந்த மாதிரி வந்து ஃபங்க்ஷனுக்கு எவ்வளவு ஆகுதுன்னு சொல்லிட்டு போலாம் தான் வந்தோம், ஃபங்க்ஷனை வந்து பெருசா கிராண்டா நடத்தலான்னு எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிருக்கோம், அதுக்கு வந்து ஒரு 15 லட்சம் ரூபா ஆகும், அதுல நீ 7.5 லட்சம் ரூபா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. என்னது 7.5 லட்சமா அப்படின்ற மாதிரி தமிழ்ச்செல்வி கேக்குறாங்க. அந்த பக்கம் அம்மாச்சி, ஒரு காது குத்து ஃபங்க்ஷன் நடத்த ஒரு 2 லட்சம் 3 லட்சம் ஆகலாம் அதிகபட்சமா, இது என்ன 15 லட்சம் அப்படின்ற மாதிரி வந்து இங்க அம்மாச்சி கேக்குறாங்க. இங்க பாருங்க, இது பெரிய வீட்டுல நடக்கிற ஃபங்க்ஷனு, உங்க புள்ள முன்னாள் அமைச்சரா இருந்தவரு, உங்க பேரன் சேது
இப்ப எம்எல்ஏவா இருக்கிறாரு. இந்த வீட்டுல நம்ம ஃபங்க்ஷன் வந்து சிம்பிளா நடத்தினா வெளியே பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? அதனாலதான் கிராண்டா பண்ணணும்னு எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணியிருக்கோம். இவ்வளவு செலவாகும், இதுல பாதி வேற நீங்க குடுக்குறேன்னு சொன்னீங்க. கண்டிப்பா இது உங்களால முடியாது. உங்களால முடியாதுன்னா சொல்லிடுங்க, மொத்த செலவையும் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க ஓசியா வந்து காது குத்திட்டு போறதுன்னா போயிருங்க அப்படின்ற மாதிரி இங்க குத்தி காட்டுறாங்க. அங்க தமிழ்ச்செல்விக்கு செம கோவம் வருது. இங்க பாருங்க, நாங்க சபையில வாக்கு கொடுத்ததை நாங்க நிறைவேற்றிக்கிறோம். இதுல பாதி செலவை நாங்க கொடுக்கறதா ஒத்துக்கிட்டோம்ல, எவ்வளவு ஆனாலும் நாங்க கொடுத்துப்போம். உங்க பட்ஜெட்டை நீங்க கொடுத்துட்டு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி வந்து தமிழ்ச்செல்வி சொல்றாங்க. உடனே ஈஸ்வரி, அது மட்டும் இல்ல, இந்த 15 லட்ச ரூபால இப்ப நாங்க போய் அட்வான்ஸ் கொடுக்க போறோம். இப்ப பாதி பணத்தை உடனே கேட்கல நாங்க, இப்ப முன்பணமா ஏதாவது கொஞ்சம் கொடுங்க, அதுக்கப்புறம் நீங்க ஃபங்க்ஷனுக்கு வரும்போது மீதி பணத்தை கொண்டு வந்தா போதும் அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க ஈஸ்வரி. உடனே தமிழ்ச்செல்வி நேரா உள்ள போறாங்க. அவங்க பீரோவை திறந்து உள்ள இருந்த ஒரு தங்க வளையல் எடுத்துட்டு வந்து, இந்தாங்க, இதை கொண்டு போய் நீங்க அடகு வைங்க, இல்ல வித்து தொலைங்க. இதுல எவ்வளவு பணம் வருதோ அதை முன் பணமா வச்சுக்கோங்க, மீதி எவ்வளவுன்னு சொல்லுங்க, அந்த பணத்தை நான் ஃபங்க்ஷனுக்கு வரும்போது கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி தமிழ்ச்செல்வி அந்த வலையில கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஈஸ்வரி கிட்ட. உடனே ஈஸ்வரி அந்த வலையில வாங்கிட்டு, சரி இது முன் பணம் தான், மீதி பணத்தை அங்க ஃபங்க்ஷனுக்கு வரும்போது கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி வலையில வாங்கிட்டு கிளம்புறாங்க. போகும்போது ஈஸ்வரியும் சித்ராவும் பேசிட்டு போறாங்க. ஏண்டி இவ பணத்தை கொடுக்க மாட்டான்னு நினைச்சா இப்ப அட்வான்ஸ் பணமா வந்து வலையில கொண்டு வந்து கொடுக்குறா. சரி ஓகே, நம்ம வெறுப்பேத்தலான்னு வந்தோம், நம்ம வந்ததுக்கு நமக்கு ஒரு வளையல் மிச்சம், நம்ம இந்த வலையில வச்சு நமக்கு ஏதாவது ஒரு பொருளை வாங்கிக்க வேண்டிதான் அப்படின்ற மாதிரி வந்து சந்தோஷமா கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. இங்க ஈஸ்வரி கிளம்பினோடனே தமிழ்ச்செல்வி உள்ள போறாங்க. டக்குன்னு எங்கேயோ கிளம்பி போறாங்க. போயிட்டு வரும்போது பார்த்தா 8 லட்ச ரூபா பணத்தோட வராங்க. இங்க அம்மாச்சி, தமிழ்ச்செல்வி, ஏது உனக்கு இவ்வளவு பணம், எங்க இருந்து வாங்கிட்டு வந்த அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அம்மாச்சி, அதை பத்தி இப்ப நீங்க கவலைப்பட வேண்டாம், இந்த பணத்தை கொண்டு போயிட்டு அவங்க மூஞ்சில விட்டு எரிஞ்சிட்டு வாங்க. நான் அந்த வீட்டு வாசலை மிதிக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கேன், அதனால அந்த வீட்டுக்கு நான் வரல. நீங்க போய் இந்த பணத்தை கொண்டு போய் அவங்க மூஞ்சில விசிறி அடிச்சுட்டு வாங்க, இந்தாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்து அனுப்புறாங்க பணத்தை. அம்மாச்சியே பணத்தை எடுத்துட்டு பெரிய வீட்டுக்கு போறாங்க. போயிட்டு வீட்டுக்கு வெளியே நின்று, ஏ ஈஸ்வரி, நீ வெளியே வாடி அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. சவுண்டு கேட்டு உடனே ஈஸ்வரி, என்ன இந்த கேள்வி இங்க வீட்டு வாசல்ல வந்து நின்றுட்டு இருக்கு, இப்பதான் அங்க போய் பணத்தை கேட்டு வந்தோம், அதுக்குள்ள இங்க வீட்டு வாசல்ல வந்து என்ன பண்றாங்க, எங்களால முடியாதுன்னு சொல்ல வந்திருக்காங்களா, சரி என்னதான் நடக்குதுன்னு போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி போறாங்க. ஏ ஈஸ்வரி, எங்களால பணத்தை புரட்ட முடியாதுன்னு தானே இவ்வளவு பெரிய பட்ஜெட்டை போட்டு அங்க எடுத்துட்டு வந்து கொடுத்து எங்களை அசிங்கப்படுத்தலாம்னு முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க. இந்தாங்க நீங்க கேட்ட பணம், இதுல 8 லட்ச ரூபா இருக்குது, நீ கேட்ட பணத்தை விட அதிகமாவே இருக்குது, இந்தா அப்படின்னு சொல்லி விசிறி அடிக்கிறாங்க. இந்த பணத்தை பொறுக்கி எடுத்துட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி வந்து அம்மாச்சி சொல்றாங்க. உடனே என்னடா வெளியே சத்தம் கேக்குது அப்படின்ற மாதிரி வந்து ராஜாங்க வீட்டுல இருந்து வெளியே வராரு. உடனே ராஜாங்க, ஆத்தா என்ன ஆத்தா இவ்வளவு தூரம் தேடி வந்திருக்கீங்க, உள்ள வாங்க ஆத்தா அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிடுறாங்க. டேய், இங்க வந்து நான் உட்காந்து சாப்பிட்டு போறதுக்காக வரலடா, அங்க தமிழ்ச்செல்வியால பணத்தை புரட்ட முடியாதுன்னு தெரியும், இங்க 15 லட்ச ரூபா பட்ஜெட் போட்டதும் இல்லாம ஆள் வேற விட்டு அமைச்சிருக்க வீட்டுக்கு, அங்க வந்து அவன் முன் பணம் கொடு 7.5 லட்ச ரூபா ஆகும், 8 லட்ச ரூபா ஆகும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கா. இந்த விசிறி அடிச்சிருக்கேன் பாரு, உங்க பணத்தை பொறுக்கி எடுத்துட்டு போயிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கான செலவை பாருங்க அப்படின்ற மாதிரி வந்து இங்க அம்மாச்சி கோவமா சொல்றாங்க. இங்க ராஜாங்கத்துக்கு ஒண்ணுமே புரியல. என்னது, முன் பணம் கேட்கறதுக்காக அங்க வீட்டுக்கு ஆள் வந்தாங்களா? ஏ ஈஸ்வரி, நீ அங்க தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு போனியா, அங்க போய் பாதி பணம் கொடு அவ்வளவு கொடுன்னு சொல்லி நீ ஏதாவது பேசுனியா அப்படின்ற மாதிரி வந்து ராஜாங்க கேட்கிறாரு. உடனே ஈஸ்வரி, நான் அப்படிலாம் கேட்கல மாமா, இந்த மாதிரி செலவாகும் தான் நான் சொல்ல போனேன், அவங்க தான் பாதி பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உடனே போய் பணத்தை ரெடி பண்ணி எடுத்து வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து ஈஸ்வரி சொல்றாங்க. உன்னை யார் அங்க போக சொன்னது, நீலாம் திருந்தவே மாட்டியா அப்படின்ற மாதிரி வந்து ஈஸ்வரியை திட்டுறாரு ராஜாங்கம். உடனே ஈஸ்வரி, இந்த கிழவி வீட்டை விட்டு வெளியே போனாலும் நம்மளை அசிங்கப்படுத்துறதுல குறியா இருக்காளே, இந்த நேரத்துல இவதுக்கு இங்க வீட்டுக்கு வந்தா அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. இந்த சீரியல்ல சீக்கிரமா சேதுவும் தமிழ்ச்செல்வியும் ஒண்ணு சேருவாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, சேது வேற பிக் பாஸுக்கு போறதா ஒரு தகவல் வெளியாயிட்டு இருக்கு. அது உண்மையான தகவலா இல்ல பொருளியான்னு தெரியல. ஒருவேளை சேது பிக் பாஸுக்கு போயிட்டா இந்த சீரியலோட நிலைமை என்ன ஆக போகுதுன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.